பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான ஒவ்வொருவரும் வேட்டையாடப்படுவார்கள். பயங்கரவாதம் எங்கிருந்தாலும் வேரோடு களையப்படும் என்றும் அமித்ஷா உறுதி. மூன்று அடுக்கு பாதுகாப்பை மீறி பெஹல்காமில் தீவிரவாதிகள் உள்ளே வந்தது எப்படி? தாக்குதலுக்கு வழிவகுத்தது யார்? பாதுகாப்பு தோல்விக்கு யார் காரணம் என்றும் கார்கே சரமாரி கேள்வி. பஹல்காமில் தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு 4 இடங்களில் உளவு பார்த்த தீவிரவாதிகள். துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் தற்போதும் தெற்கு காஷ்மீரில் தங்கியிருப்பதாக அதிர்ச்சி தகவல். வாகா எல்லையை சீல் வைத்து மூடிய பாகிஸ்தான். இந்தியா அனுமதி அளித்தும் செல்ல முடியாமல் பாகிஸ்தான் மக்கள் தவிப்பு. தொழில் வளர்ச்சிக்கு இலக்கு வைத்திருப்பதைப் போலவே தொழிலாளர்கள் வளர்ச்சிக்கும் இலக்கு வைத்து உழைத்து வருகிறோம். திராவிடர்கள் என்றாலே தொழிலாளர்கள்தான் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மே தின உரை. சினிமா தயாரிப்பில் உலகளாவிய மையமாக இந்தியா வளர்ந்து வருகிறது. மும்பை வேவ்ஸ் பொழுதுபோக்கு மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம். சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி விவாதிக்க இன்று கூடுகிறது காங்கிரஸ் செயற்குழு. இடஒதுக்கீடு உச்சவரம்பை தளர்த்தும் கோரிக்கை குறித்தும் ஆலோசனை. விஜய் வருகையை தொடர்ந்து போர்க்களம் போல் மாறிய மதுரை விமான நிலையம். பிரச்சார வாகனத்தின் முன்பகுதி விபத்தால் சேதம் என தகவல். தாவேக தலைவர் விஜய் அறிவுரை கூறியும் ஏற்காத தொண்டர்கள். மலைச்சாலையில் வாகனத்தை பின்தொடர்ந்ததால் அதிர்ச்சி. புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையம் நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று திறப்பு. ஆளுநர் கைலாஷ்நாதனும் முதல்வர் ரங்கசாமியும் திறந்து வைக்க உள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுகுளி கிராமத்தில் முதல் முறையாக அரசு பேருந்து இயக்கம். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சேவை தொடங்கப்பட்டுள்ளதால் மக்கள் மகிழ்ச்சி. கோத்தகிரி அருகே பராமரிப்பின்றி காணப்படும் கேத்தரின் நீர்வீழ்ச்சி விரைந்து சீரமைக்க சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. பல்லடம் அருகே சுங்கச்சாவடி அமைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. கோரிக்கையை வலியுறுத்தி கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். மத கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளத்தில் பதிவு. திருச்செந்தூர் பாஜக ஐடி விங் செயலாளர் இசக்கியை கைது செய்த காவல்துறை. சுற்றுலா பயணிகள் இல்லாமல் வெறிச்சோடிய கொடைக்கானல். இ பாஸ் கெடுபிடி, பிளாஸ்டிக் பாட்டில்கள் பறிமுதல் காரணம் என வியாபாரிகள் புகார். குமரியில் கண்ணாடி கூண்டு பாலத்தை காண சுற்றுலா பயணிகள் ஆர்வம். வரும் நாட்களில் கூட்டம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. அமலாக்கத்துறையினர் அவசர கதியில் கைது செய்வதை தவிர்க்க வேண்டும். டெல்லியில் நடைபெற்ற நிறுவன நாள் நிகழ்வில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்.பி. ராஜு அறிவுறுத்தல். உலகம் முழுவதும் கடந்த ஏப்ரல் மாதம் 86,559 பைக்குகள் விற்று ராயல் என்ஃபீல்டு சாதனை. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடும்போது விற்பனை 6% அதிகம். பாகிஸ்தான் பண்பலைகளில் இந்திய பாடல்கள் ஒளிபரப்பு நிறுத்தம். ஒளிபரப்பாளர்கள் சங்க உத்தரவை அடுத்து நடவடிக்கை. ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தானை 100 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய மும்பை.
தொடர் வெற்றிகள் மூலம் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறி அசத்தல். ஐபிஎல் வரலாற்றில் புதிய சாதனை படைத்த ரோஹித் சர்மா மும்பை அணிக்காக 6000 ரன்களை கடந்த வீரர் என்ற பெருமையை பெற்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.